Hello friends, welcome to SolidWorks tutorial part 6. Okay, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்சில் ஸ்ட்ரெயிட் ஸ்லாட் பற்றி பார்க்க போகிறோம், பாலிகன் பற்றி பார்க்க போகிறோம், ஃபில்டர் அண்ட் சேம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம லைன்ஸ், சர்க்கிள்ஸ், ஸ்ப்ளைன்ஸ், எலிப்ஸ், டெக்ஸ்ட், ஆர்க்ஸ், தென் ரெக்டாங்கிள் இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். மீதி இருக்க நாளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலைன்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லாட் பார்ப்போம். ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்: ஸ்ட்ரெயிட் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஸ்லாட், 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்லாட்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுருங்க, செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வரீங்களா. ஓகே, இது தான் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் சொல்கிறேன், first point, second point, drag பண்ணா slots. Okay, this is slots, straight slots சொல்லுவாங்க. Then அடுத்து center point straight slot. Center point straight slot nothing but பாருங்கள், first point அதாவது நம்ம மிட் லைன் மாதிரி நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து, அதாவது ஒரு டைரெக்ஷனில் நம்ம எவ்வளோ லென்த் கொண்டு போகிறோமோ அதே லென்த் மற்ற டைரெக்ஷன்லேயும் வரும். கொஞ்சம் போய் கிளிக் பண்ணிட்டு தென் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணால் ஸ்லாட் க்ரியேட் ஆகிரும். இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். தென் தேர்ட் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த ஆர்க்கில் ஸ்லாட் வர வைக்கிறது தான் 3 பாயிண்ட் ஸ்லாட். இப்போ பாருங்கள், அகைன் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3 பாயிண்ட் ஆர்க் மாதிரி வச்சாச்சு. ஆர்க்லேருந்து ஸ்லாட் கொண்டு வரும். இதுதான் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். தென் லாஸ்ட்டாக சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். அதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இட்ஸ் அன் ஆர்க். இந்த ஆர்க்லேருந்து நம்ம ஸ்லாட் கொண்டு வரது தான் 3 பாயிண்ட் சென்டர் ஆர்க். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஸ்லாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3 எப்போச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் ஸ்லாட்டில் உள்ள எல்லாம் பார்த்துட்டோம். தென் அடுத்து நம்ம பாலிகன் பற்றி பார்ப்போம். ஓகே, 3 சைட்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், 4 சைட்ஸ் ஸ்கொயர். 4 சைட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு பாலிகன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா பாலிகன் வந்துடும். எத்தனை சைட்ஸ் வேணும் அப்படின்னு அதுவே கேட்கும். நம்ம இங்கே சைட்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 சைட்ஸ் வேணும், 8 சைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணோன்னா 8 சைட்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஓகே, தென் இதோட சர்க்கிள்ஸ் வந்து இன்னரில் இருக்குமா வெளில இருக்குமா அப்படிங்கிறதை நம்ம தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், இப்போ நான் பாலிகன் போடுறேன். இந்த சர்க்கிள் வந்து உள்ளே இருக்குது. இந்த சர்க்கிள் உள்ளே இல்லாமல் வெளியில் இருக்கணும் அப்படின்னா அவுட் சைட் கொண்டு வந்துடுங்க. அவுட் சைட் கொண்டு வந்து முடிச்சிட்டிங்கன்னா சர்க்கிள் வெளில வரும். இது ஜஸ்ட் பாலிகன், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, இட்ஸ் அ பாலிகன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கெட்ச் ஃபில்லட் அண்ட் ஸ்கெட்ச் ஷாம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதை பற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் போட்டுப்போம். ஓகே, சாரி, ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் போட்டுட்டோம். நான் டைமென்ஷன்ஸ் பற்றியும் ரிலேஷன்ஸ் பற்றியும் வீடியோ வந்து போடுறேன். அதுக்கு நான் ஃபில்லட் சாம்பர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸ்கெட்ச் ஃபில்லட் போகணும் அப்படின்னா நம்மள எந்த இடத்துல நம்மளுக்கு ஃபில்லட் வேணும், இதை வந்து நம்ம 2 டைப்ஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த பாயிண்ட்டில் வேணும், இந்த பாயிண்ட்டில் எனக்கு ஃபில்லட் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னா ஒரு 15 கொடுத்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா 15ல் ஃபில்லட் வந்துட்டு. தென் இன்னொரு டைப்பாக பண்ணலாம். அது என்னென்னா, எந்தெந்த லைனுக்கு ஃபில்லட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கும் ஃபில்லட் வேணும்னா அங்கே ஃபில்லட் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம லென்த் கொடுத்துட்டு கிளிக் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபில்லட். தென் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாம்பர். பாருங்கள், ஷாம்பரும் ஃபில்லட் மாதிரி தான், அதே தான். டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோம். டிஸ்டன்ஸ் ஒரு 10 வச்சுப்போம். 10 வச்சுட்டு இந்த பாயிண்ட் ஷாம்பர் வேணும், இந்த பாயிண்ட்னா கிளிக் பண்ணினா சாம்பர் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும் எந்த 2 லைனுக்கு சாம்பர் வேணும்னு கொடுத்தா சாம்பர் வந்துடும். நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த இதை வச்சு நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்பரை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தென் ஆங்கிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம சாம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் சாம்பர். தென் லாஸ்ட்டாக பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ் நத்திங் பட்
நம்ம பாயிண்ட்ஸ் வரையணும்னு வச்சுக்கோங்க. சும்மா ரேண்டமாக 2 3 பாயிண்ட் வைக்கிறேன். 3 பாயிண்ட்ஸில் நம்ம என்ன ஸ்கெட்ச் என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன்னா என்னென்னு பண்ணிக்கலாம். தென் சர்க்கிள் லைன் எந்த என்ன பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்னா ஸ்லாட் பார்த்துருக்கோம், பாலிகன் பார்த்துருக்கோம், ஸ்கெட்ச் ஃபில்லட் அண்ட் ஷாம்பர் பார்த்துருக்கோம், தென் பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஸ்கெட்சில் உள்ள எல்லா டூல்ஸும் முடிச்சாச்சு. எல்லா வீடியோஸும் ப்ரீவியஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. தென் அடுத்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ரிமைண்ட் ஐடிஸ், கன்வெர்ட் ஐடிஸ், ஆஃப்செட் ஐடிஸ், இது 3 ஆப்ஷன் தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.